தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் இன்று மாலை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யும் வகையில் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் வரும் 20ஆம் தேதி கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டை வருகிற 20ஆம் தேதிக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் இன்று மாலை சந்திக்க உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யும் வகையில் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்திக்க உள்ளார். அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் இன்று மாலை சந்திக்க உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் வனிதா. சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வரும் 30ஆம் தேதி இதுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 12 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றன. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், ஐயுஎம்எலுக்கு 2 தொகுதிகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் என மொத்தம் 38 தொகுதிகளுக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியில் தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு இன்னும் தொகுதி பங்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. இதே சூழலும் என்டிஏ கூட்டணியில் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த பின்னரும் தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக தரப்பிலிருந்து தங்களுக்கு 35 தொகுதிகள் வரை வேண்டும் என அதிமுகவிடம் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் 27 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட தங்களுக்கு 27 தொகுதிகள், அதாவது குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக பாஜக தரப்பில் ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தங்களுக்கு 35 தொகுதிகள் வேண்டும் என்பதில் பாஜக விடாப்பிடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கொங்கு மண்டலம், தென் மண்டலத்தில் இந்த முறை போட்டியிட பாஜக திட்டமிட்டிருக்கிறது. பாஜக வலுவாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம், கொங்கு மண்டல தொகுதிகளில் தொடர்ந்து அக்கட்சி கவனம் செலுத்தி வரும் நிலையில் கொங்கு மண்டலத்தில் கோவை வடக்கு, ஓசூர், உதகை, அவினாசி தொகுதியிலும், தென் மண்டலத்தில் நாகர்கோவில், மதுரை தெற்கு தொகுதியிலும் போட்டியிட பாஜக திட்டமிட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் இந்த பலகட்ட பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராத சூழல் உள்ளது. இந்த நிலையில் தான் இன்று மாலை நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்தித்து இது குறித்து பேச உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. அதே போல தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை அமமுகவின் டிடிவி தினகரன் பாஜகவிடம்தான் கேட்போம் என்று கூறியிருந்தார். இந்த ஒரு நிலையில் தினகரனின் கோரிக்கையை குறித்தும் இந்த ஆலோசனையில் பேசப்படும் என தெரிகிறது. ஏற்கனவே பாமகவுக்கு மாநிலங்களவை சீட் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சிக்கான தொகுதிகளை ஏற்கனவே முடிவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அமமுகவுக்கும் பாஜகவுக்குமான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெறும் என ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு 12 நாட்களே உள்ள நிலையில் வரும் 20ஆம் தேதி இந்த 2 கட்சிகளுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது. 2021 தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. அக்கட்சிக்கான வாக்கு சதவீதம் 2.6 உள்ள நிலையில் இந்த தேர்தலில் 32 தொகுதிகள் வரை கேட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.